ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி 289வது தலைப்பு. ஓர் எழுத்தை எடுப்பதில் அர்த்த வினோதம். தொடர்ச்சி. அவன் சொன்ன நிந்தா ஸ்லோகம் என்ன? அதில் வருகிற த காரத்தையெல்லாம் நீக்கிவிட்டால் அதன் அர்த்தம் என்னவாகும்? அதல்பம் நித்ராளுஹு ரஜனிஷுகுவாக் துர்கததமஹ மகாகாதர்யாட்யோ மனசி விதுத பிராஜ்வலயசாஹ வதான் மாம்சாதானாம் பஹு விமதலாபௌ ஜனகஜே கதம் ஸ்லாக்யோ ராமஹ என்பது ராவணன் சொன்னது. இதில் கடைசி வரியிலேயே சீதை சொன்ன பதிலும் சேர்ந்து அது முழு வரியாகி ஸ்லோகம் பூர்த்தி அடைகிறது. கதம் ஸ்லாக்யோ ராமஹ கலதம் அசக்ருன் மா ஸ்பிருஷ்கிராஹ. ராவணன் சொன்னதற்கு என்ன அர்த்தம் என்றால், ஏ ஜனகபுத்திரியே, ராமன் ராத்திரியில் படுத்து கொள்கிறானே, அவனுக்கென்று ஒரு படுக்கை உண்டா? பெரிய திண்டுகள் போட்டுக்கொண்டு ஏகபோக்கியங்களோடு காமுகனான ராவணன் சயனம் செய்ததை சுந்தரகாண்டத்தில் வர்ணித்திருக்கிறது. ஸ்ரீராமரோ இந்த சமயத்தில் தபஸ்வியைப் போலே ஜடாமகுடதாரியாக காட்டில் கட்டாந்தரையில் சயனம் செய்து வந்தார். அதைத்தான் ஒரு படுக்கைக்கு கூட வக்கில்லாதவன் என்று இடித்து காட்டுகிறான். ராமனுக்கு நல்ல வார்த்தை பேச வராது. இவனிடம் சரணாகதி பண்ணி சமாதானமாக பேசி தூது அனுப்பாததால் இப்படி சொன்னான் போலிருக்கிறது. அல்லது இவனுக்கு நல்ல வார்த்தை பேச தெரியாததால் தர்மங்களையே சதாவும் பரம அன்போடு பேசிக்கொண்டிருப்பவரை இப்படி தூற்றியிருப்பான். ராமன் தீன நிலையில் ரொம்ப கீழே போய்விட்டான். பரதன் அர்ப்பணம் செய்த சாம்ராஜ்யத்தை வேண்டாமென்று தள்ளிவிட்டு தானாகவே சத்தியத்துக்காக வனவாசத்தை மேற்கொண்டவரை, மனநிலையில் எப்போதும் ராஜாவாக இருந்தவரை இப்படி சொன்னான். ராமன் மகா பயந்தாங்கொள்ளி. இது முழு பொய். என்றைக்கோ ராஜகுமாரனாய் இருந்தபோது அவனுக்கு கொழுந்து விட்டெறிந்த கீர்த்தியெல்லாம் இப்போது போய்விட்டது. ஏதோ சில ராட்சசர்களை அசட்டுத்தனமாக கொன்று ஏகப்பட்ட விரோதிகளை சம்பாதித்து கொண்டு விட்டான். இவன் எப்படி உயர்ந்தவனாவான்? ராமஹா, ராமன். ராமஹா என்பது 4ஆம் வரியில் வருகிறது. ரஜனிஷு இரவில், அதல்பம் படுக்கை கூட இல்லாமல், நித்ராளு தூங்குகிறவன், குவாக் கெட்டவாக்கே உள்ளவன், துர்கததமஹ துர்தசையில் சூப்பர்லேட்டிவ் டிகிரிக்கு போனவன், மனசி மனசிலே, மகா காதர்யாட்யஹ ரொம்பவும் கோழைத்தனம் மண்டி கிடக்கிறவன், விதுத பிராஜ்வலயசாஹ பெரிசாக பிரகாசித்த புகழெல்லாம் போய்விட்டவன், மாம்சாதானாம் மாம்சபக்ஷினிகளான ராட்சசர்களை வதான் கொன்றதால், பஹு விமத லாபௌ மாறுபட்ட மனமுடையவர்களை, சத்ருக்களை மிகவும் அதிகமாக்கி கொண்டு விட்டவன். இப்படிப்பட்டவன் கதம் எப்படி ஸ்லாக்யஹா ஸ்லாகிக்கத்தக்கவனாவான்? ஜனகஜே ஜனகபுத்திரியே என்று சீதையை கூப்பிடுகிறான். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.